தமிழுக்கும் தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தகவல் டுடே. நான் உங்கள் ராஜா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆனரில் புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கிற மேஜிக் 2 அந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேறு என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூட காம்படிஷனாக இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் தகவல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனர் மேஜிக் 2 மொபைலோடைய டிஸ்பிளே பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.39 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் நாட்ச் ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாட்ச் ஆட் பண்ணல. அதுக்கு பதில் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் மெக்கானிசம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. MI Mix 3 மாதிரி இருக்கிற ஸ்லைடிங் மெக்கானிசமானு கேட்டிங்கன்னா ஆமாம், MI Mix 3ல் இருக்கிற அதே ஸ்லைடிங் மெக்கானிசம் தான் வந்து இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் இன்னொன்று நோட் பண்ண வேண்டிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது OnePlus 60ல் இருக்கிற மாதிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், OnePlus 60ல் இருக்கிற மாதிரியே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டுமே வந்து இதில் நோட் பண்ண வேண்டிய ஒன்று. இதனுடைய ப்ராசஸர் பற்றி நம்ம பார்க்கும்போது Krin 980 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து Krin 98 ப்ராசஸர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்கும்னே சொல்லலாம். அடுத்து இதனுடைய பேட்டரி பற்றி நம்ம பார்க்கும்போது பேட்டரி சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3500 mAh பேட்டரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பர் சார்ஜிங் ஃபெசிலிட்டி வந்து இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து இதனுடைய கேமராவை பற்றி நம்ம பார்க்கும்போது மொத்தம் 6 கேமராக்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 6 கேமராக்களில் ஃப்ரண்ட்டில் 3 கேமராவும் பேக்கில் 3 கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 16+2+2 கொண்ட 3 கேமராக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமராக்களுக்காக மட்டும்தான் வந்துட்டு அந்த ஸ்லைடிங் மெக்கானிசம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றது சொல்லலாம். பேக் கேமரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 16+24+16 கொண்ட 3 கேமராக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்துட்டு கேமராக்களில் கொண்டு வந்த மிகப்பெரிய புரட்சி அப்படின்றதே வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து இதனுடைய OS அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் POS கொடுத்துருக்காங்க. இதனுடைய UI பார்க்கும்போது ஹானர் மேஜிக் 2.0 UI தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. வேரியண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 2 வேரியண்ட் வருது. ஒரு வேரியண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6GB RAM with 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட் வருது. இன்னொரு வேரியண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8GB RAM with 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட் வருது. இதில் வந்து எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்றத நம்ம சொல்லணும். மொபைல் வந்து இன்னும் இந்தியாவுக்குள்ளே லான்ச் பண்ணலை. இது மிக விரைவில் இந்தியாவுக்குள்ளே லான்ச் பண்ணப்படும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மொபைல் இந்தியாவுக்குள்ளே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து OnePlus 60 ஆகட்டும் MI Mix 3க்கு மிகப்பெரிய காம்படிஷனாக இருக்கும் அப்படின்றதான் சொல்லலாம். இந்த ஃபோனுடைய விலை அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 37,000 இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அசம்ஷன். கண்டிப்பாக இதனுடைய லான்ச் முடிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதனுடைய விலை நான் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தகவல் டே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தமிழால் இணைவோம், தகவல் பகிர்வோம். நன்றி.